சாணக்கியர் சொன்ன முதல் வாழ்க்கை பாடம் என்பது ஒரு கருத்து அல்ல. அது மனித வாழ்க்கையை வழிநடத்தும் அடிப்படை சட்டம். மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் தருணத்திலிருந்து பல போராட்டங்களை சந்திக்கிறான். சில போராட்டங்கள் வெளியில் நடக்கின்றன, சில போராட்டங்கள் மனதிற்குள் நடக்கின்றன. வெளியில் நடக்கும் போராட்டங்களை மனிதன் எப்படியோ சமாளித்து விடுகிறான். ஆனால் மனதிற்குள் நடக்கும் போராட்டங்களில்தான் அவன் அடிக்கடி தோல்வி அடைகிறான். இந்த உண்மையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்தவர்தான் சாணக்கியர். அதனால் தான் அவர் சொன்ன முதல் வாழ்க்கை பாடமே முதலில் உன்னை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள் என்பதாக இருந்தது. இந்த ஒரு வரிக்குள் மனித வாழ்க்கையின் முழு ரகசியமும் அடங்கியிருக்கிறது. சாணக்கியர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் ஒரு சிந்தனையாளர், அரசியல் அறிஞர், பொருளாதார வல்லுனர், தத்துவ ஞானி, ஆசான் என பல அடையாளங்களை கொண்டவர். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு வாழ்க்கை பயிற்சியாளர். அவர் மனிதனை பார்த்தார், மனித மனதை ஆராய்ந்தார். மனிதன் எங்கு தவறு செய்கிறான் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டார். மனிதன் தோல்வியடைவதற்கு காரணம் அவனிடம் அறிவு இல்லை என்பதால் அல்ல, அவனிடம் சுய கட்டுப்பாடு இல்லை என்பதால் தான் என்பதை சாணக்கியர் தெளிவாக உணர்ந்தார். அதனால்தான் வாழ்க்கையின் முதல் பாடமாக அவர் சுய கட்டுப்பாட்டை வைத்தார். மனிதனின் முதல் எதிரி வெளியில் இல்லை, அவன் மனதிற்குள் தான் இருக்கிறான் என்று சாணக்கியர் சொன்னார். கோபம், பயம், ஆசை, பொறாமை, சோம்பேறித்தனம், அவசரம், அகந்தை ஆகியவை அனைத்தும் மனிதனின் உள்ளே பிறக்கும் எதிரிகள். இவற்றை மனிதன் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவன் எவ்வளவு திறமையுள்ளவனாக இருந்தாலும் வாழ்க்கையில் உயர முடியாது. ஒரு மனிதன் புத்திசாலியாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், திறமை உள்ளவனாக இருக்கலாம். ஆனால் அவன் கோபத்திற்கு அடிமையாக இருந்தால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை அழித்துவிடும். அவன் ஆசைக்கு அடிமையாக இருந்தால் அவன் எடுத்த ஒரு முடிவு அவன் எதிர்காலத்தை சிதைத்துவிடும். இதைத்தான் சாணக்கியர் எச்சரித்தார். சாணக்கியர் சொன்ன முதல் வாழ்க்கை பாடம் அரசர்களுக்காக மட்டுமல்ல, சாதாரண மனிதர்களுக்காகவும் தான். அவர் சொன்னது, நீ ஒரு அரசனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நீ உன் வாழ்க்கையின் அரசனாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை யார் ஆளுகிறார்கள் என்பதை நீ உணர வேண்டும். உன் கோபமா உன்னை ஆளுகிறது? உன் பயமா உன்னை ஆளுகிறது? உன் சோம்பேறித்தனமா உன்னை ஆளுகிறது? அல்லது நீ உன் மனதை ஆளுகிறாயா என்பதே முக்கியம். நீ உன் மனதை ஆள ஆரம்பித்த நாளிலிருந்துதான் உன் வாழ்க்கை சரியான பாதையில் நகர ஆரம்பிக்கும். சாணக்கியரின் வாழ்க்கை இந்த பாடத்திற்கு மிகப்பெரிய உதாரணம். அவர் தட்சசிலா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தார். அறிவு, ஞானம், திறமை அனைத்தும் அவரிடம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவர் அரசவையில் அவமானப்படுத்தப்பட்டார். அந்த அவமானம் சாதாரண மனிதரை உடனே கோபத்திற்குள் தள்ளியிருக்கும். உடனடி பழிவாங்கும் எண்ணம் வந்திருக்கும். ஆனால் சாணக்கியர் அப்படி செய்யவில்லை. அவர் அந்த கோபத்தை உள்ளுக்குள் அடக்கினார். அந்த அவமானத்தை ஒரு பாடமாக மாற்றினார். அதையே தன் வாழ்க்கையின் நோக்கமாக மாற்றினார். அந்த தருணத்தில் அவர் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இந்திய வரலாற்றில் மாவுரிய பேரரசு என்ற ஒன்று உருவாகி இருக்காது. சாணக்கியர் புரிந்து கொண்ட உண்மை ஒன்றுதான், உணர்ச்சிகளால் எடுக்கப்படும் முடிவுகள் தற்காலிக நிம்மதியை தரலாம், ஆனால் அவை நீண்ட கால அழிவை உருவாக்கும். அதனால் தான் அவர் எப்போதும் பொறுமையை, திட்டமிடலை, தெளிவான சிந்தனையை வலியுறுத்தினார். அவர் சொன்னார், நீ உன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டால் உன் எதிரிகள் தானாகவே பலவீனமாவார்கள். இது ஒரு ஆழமான வாழ்க்கை பாடம். நம்மில் பலர் எதிரிகளை வெளியில் தேடுகிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய மிகப்பெரிய எதிரி நம்முடைய கட்டுப்பாடற்ற மனமே. சாணக்கியர் சொன்ன முதல் வாழ்க்கை பாடம் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பொருந்துகிறது என்பதை நாம் இன்றைய காலத்தில் பார்த்தால் இன்னும் தெளிவாக புரியும். இன்றைய உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாமே உடனடியாக வேண்டும் என்ற மனநிலை உருவாகிவிட்டது. உடனடி வெற்றி, உடனடி பணம், உடனடி புகழ், உடனடி மகிழ்ச்சி என்று மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த ஓட்டத்தில் அவன் தன்னை இழந்து விடுகிறான். அவன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் வெளி சூழ்நிலைகளுக்கு அடிமையாகி விடுகிறான். இதைத்தான் சாணக்கியர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எச்சரித்தார். சுய கட்டுப்பாடு என்பது வாழ்க்கையை சுருக்குவது அல்ல, வாழ்க்கையை தெளிவாக வாழ கற்றுக்கொள்வது. நீ உன் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாய், உன் சக்தியை எதில் செலவிடுகிறாய், உன் கவனத்தை எதற்கு கொடுக்கிறாய் என்பதெல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கை உன்னை இழுத்துச் செல்லும். சாணக்கியர் சொன்னாரு, நேரத்தை வீணடிப்பவன் வாழ்க்கையை இழக்கிறான். இந்த ஒரு வரி இன்றைய தலைமுறைக்கு மிகவும் பொருந்தும். மனிதன் பெரும்பாலும் தன் தோல்விகளுக்கு பிறரை குற்றம் சொல்கிறான், சூழ்நிலையை குற்றம் சொல்கிறான், விதியை குற்றம் சொல்கிறான். ஆனால் சாணக்கியர் சொன்னாரு, உன் வாழ்க்கையின் பொறுப்பு உன்னுடையது. நீ உன் மனதை பயிற்சி செய்திருந்தால் எந்த சூழ்நிலையும் உன்னை உடைக்க முடியாது. நீ உன் மனதை பயிற்சி செய்யவில்லை என்றால் சிறிய பிரச்சனையே உன்னை முடக்கிவிடும். இதனால் தான் சாணக்கியர் வாழ்க்கையின் முதல் பாடமாக மனப்பயிற்சியை வைத்தார்.
சாணக்கியரின் பார்வையில் வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைப்பது அல்ல. அது தினசரி பழக்கங்களால் உருவாகும் ஒரு நிலை. நீ தினமும் உன் மனதை கட்டுப்படுத்த சிறிய முயற்சிகள் செய்தால் நீ நாளை பெரிய மனிதனாக மாறுவாய். நீ தினமும் உன் கோபத்தை அடக்க முயற்சி செய்தால் நீ நாளை தலைவராக மாறுவாய். நீ தினமும் உன் பயத்தை எதிர்கொண்டால் நீ நாளை வெற்றியாளனாக மாறுவாய். இந்த சிறிய தினசரி முயற்சிகளின் முக்கியத்துவத்தை சாணக்கியர் மிகவும் வலியுறுத்தினார். சாணக்கியர் சொன்ன முதல் வாழ்க்கை பாடம் மாணவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, தலைவர்களுக்கு, பெற்றோருக்கு, இளைஞர்களுக்கு, வயதானவர்களுக்கு என அனைவருக்கும் பொருந்தும். ஒரு மாணவன் தன் சோம்பேறித்தனத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவன் அறிவு வளராது. ஒரு தொழிலாளி தன் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவன் வேலை நிலைக்காது. ஒரு வியாபாரி தன் ஆசையை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவன் நஷ்டம் அடைவான். ஒரு தலைவர் தன் அகந்தையை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவன் வீழ்ச்சி அடைவான். இதைத்தான் சாணக்கியர் தெளிவாக உணர்த்தினார். சாணக்கியர் சொன்ன முதல் வாழ்க்கை பாடம் எளிமையானது போல தோன்றலாம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடினம். ஏனென்றால் மனிதன் பிறரை கட்டுப்படுத்த விரும்புகிறான், ஆனால் தன்னை கட்டுப்படுத்த விரும்புவதில்லை. பிறரை மாற்ற நினைக்கிறான், ஆனால் தன்னை மாற்ற தயாராக இல்லை. சாணக்கியர் சொன்னார், உலகத்தை மாற்ற நினைப்பவன் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உண்மை இன்று கூட மாறவில்லை. ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்த ஆரம்பித்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அவன் பேசும் வார்த்தைகள் மாறும், அவன் எடுக்கும் முடிவுகள் மாறும், அவன் பழக்கங்கள் மாறும், அவன் நண்பர்கள் மாறும், அவன் எதிர்காலம் மாறும். இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது, ஆனால் அது உறுதியான மாற்றமாக இருக்கும். சாணக்கியர் இதைத்தான் விரும்பினார். தற்காலிக உற்சாகம் அல்ல, நிரந்தர மாற்றம். சாணக்கியர் சொன்ன முதல் வாழ்க்கை பாடத்தை ஒரு மேற்கோளாக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை ஒரு வாழ்க்கை விதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் உன்னை நீ கேள்வி கேள், இன்று நான் என் மனதை கட்டுப்படுத்தப் போகிறேனா அல்லது என் மனம் என்னை கட்டுப்படுத்தப் போகிறதா என்று. இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் அந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும். சாணக்கியர் கதைகள் கேட்பதற்காக அல்ல, வாழ்க்கையை மாற்றுவதற்காக. அவர் சொன்ன முதல் வாழ்க்கை பாடம், உன் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறினால் உன் வாழ்க்கை ஒரு கோட்டையாக மாறும். அந்த கோட்டையை எந்த சூழ்நிலையும் எளிதில் உடைக்க முடியாது. அதனால் தான் சாணக்கியர் சொன்ன முதல் வாழ்க்கை பாடம் காலத்தால் அழியாததாக இருக்கிறது. இறுதியாக சாணக்கியர் சொல்ல வருவது ஒன்றுதான், நீ உலகத்தை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீ வெல்ல வேண்டும். நீ உன்னை நீ வென்றுவிட்டால் வாழ்க்கை தானாகவே உன் பக்கம் திரும்பும். இதுதான் சாணக்கியர் சொன்ன முதல் வாழ்க்கை பாடம். இதுதான் ஒரு மனிதன் உண்மையாக வாழ ஆரம்பிக்கும் முதல் படி.